ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. ஜெய்ப்பூர் ராஜகேடா பகுதியில இருக்கிற ஹைவே சாலைக்கு ஓரமா ஒரு சடலத்தை நாய்கள் சூழ்ந்துட்டு இருந்த நிலைய பார்த்து அந்த பகுதியில இருக்கிற பொதுமக்கள் அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. தகவல் கிடைச்ச உடனே சடலம் கிடந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இறந்து போன நபருடைய கழுத்துல வெட்டு காயங்களும் அவருடைய அந்தரங்க உறுப்பு அறுபட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காரு. இறந்து போன நபர் அடையாளம் தெரியாததால அவர் இறந்து போன இடத்துல இருந்து சுற்றுவட்டார பகுதி முழுவதும் ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வுல சடலம் கடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு செல்போனையும் கையுறைகளையும் கைப்பற்றி இருக்காங்க போலீஸ். அவர் யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜகத்புரான்னு சொல்லப்படுற பகுதியில வாழ்ந்துட்டு வரவர் தான் கஜோத் சிங். இவரு தனியார் நிறுவனத்துல மீட்பு முகவரா வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதா ரமாதேவின்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் வரைக்குமே குழந்தை இல்லைனாலும் கஜோத் சிங் தன்னோட மனைவிய அன்பாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அதே நேரத்துல இந்த தம்பதிகளுக்கு இடையே சிறு சிறு சண்டைகள் வந்தாலுமே கஜோத் சிங் தன்னோட மனைவிக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு வந்தாரு. இவருக்கு குழந்தை பிறக்கலனாலும் இது ஒரு பிரச்சனையா எடுத்துக்காம தன்னோட மனைவி கூட எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ரமாதேவியோடைய சகோதரி பிரதாப் நகர்னு சொல்லப்படுற பகுதியில திருமணமாகி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரமாதேவி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு அடிக்கடி போறத வழக்கமா வச்சிருந்தாங்க. சில நேரங்கள்ல தன்னுடைய கணவரை கூட்டிட்டு தன்னோட சகோதரி வீட்டுல தங்கிட்டு வரதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் பிரதாப் நகர்ல கண்ணையாளால்னு சொல்லப்படுற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. கண்ணையாளால் ரமாதேவியோடைய சகோதரி வீட்டுக்கு பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இதன் காரணமாவே ரமாதேவியும் அவங்களுடைய சகோதரியும் நட்பு ரீதியான பழக்கம் ஏற்படுது. லால் கூட 2020 இருந்து 21 வரைக்கும் ரமாதேவியும் கண்ணையாளாலும் நண்பர்களா பழகி வந்தாங்க. 2021க்கு பிறகு இவங்களுடைய நட்பு காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எதுவுமே ரமாதேவி தன்னோட கணவருக்கு தெரியாம தான் பாத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு அடிக்கடி தங்குறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அதுக்கான காரணம் லால் கூட பேசி பழகிறதுக்காகவும் தனிமையில இருக்கிறதுக்காகவும் தன்னோட சகோதரி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மறுபுறம் ரமாதேவி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வர்றது தன்னோட கணவருக்கு தான் மேல சந்தேகம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக கண்ணையாளால அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுவும் அவரை அண்ணன்ற முறையில தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுல இருந்து கண்ணையாளாலும் கஜோத் சிங்கும் நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவிலேயே கஜோத் சிங்கோடைய குடும்ப உறுப்பினராகவும் நம்பிக்கைக்குரியவராகவே மாற ஆரம்பிச்சிட்டாரு கண்ணையாளால். இவங்களுடைய நட்பு நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அதே சமயம் கண்ணையாளாலும் கஜோத் சிங்கும் சேர்ந்து மது அருந்தறத வழக்கமா வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் வரைக்குமே நல்ல நண்பர்களா பழகிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ரமாதேவி கண்ணையாளால் கிட்ட பிரதாப் நகரை விட்டு ஜகத்புராவுக்கு குடிபெயர சொல்லி ஆலோசனைய கொடுக்கறாங்க. ஏன்னா ஜகத்புரா நகர்ல இருந்து அடிக்கடி லால சந்திக்கிறதுக்காகவே பிரதாப் நகருக்கு போக வேண்டியது இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருமோன்ற அச்சத்துல கண்ணையாளால ஜகத்புரா நகருக்கு குடிபெயர சொல்றாங்க. ஜகத்புராவுக்கு குடிபெயர்ந்த நாள்ல இருந்து ரமாதேவி அடிக்கடி அவரை தனிமையில சந்திக்கிறத வழக்கமாக்கிட்டே வந்திருக்காங்க. அதே நேரத்துல கண்ணையாளால் எலக்ட்ரிஷியன் ஷாப்ல சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய வேலைய கூட ஜகத்புராவுக்கு மாத்தினதா சொல்லப்படுது. இப்படியே சில காலங்கள் போன நிலையில ரமாதேவி கிட்ட இருவரும் சேர்ந்து திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. கண்ணையாளால் திருமணம் ஆகாதவர்ன்றதால ரமாதேவிய திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.
நினைக்கிறாரு. ஆனா ரமாதேவியோ தன்னோட கணவர் இந்த திருமணத்துக்கு இடையூறா இருப்பாருன்னு அவர் மறுப்பு தெரிவிப்பாருன்றதையும் கண்ணையாளால் கிட்ட சொல்றாங்க. ஆனா கண்ணையாளாலோ ரமாதேவிய எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஒரு முனைப்போட இருந்து வந்தாரு. இதன் காரணமாவே ரமாதேவிக்கும் கண்ணையாளாளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட ஆரம்பிச்சது. ரமாதேவி கண்ணையாளால் கிட்ட இந்த உறவை இப்படியே கஜோத் சிங்க்கு தெரியாம தொடர்ந்துகிட்டே வரலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச கண்ணையாளால் எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற ஒரு முடிவோட இருந்து வந்தாரு. இந்த சூழல்ல அவரு கஜோத் சிங்க எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தை போடுறாரு. அந்த திட்டத்தை ரமாதேவி கிட்டையும் சொல்றாரு. இதுக்கு ரமாதேவியும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. கஜோத் சிங் இறந்து போயிட்டா இவங்களுடைய திருமணத்துக்கு தடை ஏதும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்காக கஜோத் சிங்க கொல்றதுக்கான திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவரை கொல்றதுக்காக மார்க்கெட்ல இருந்து கத்தி, ஹெல்மெட், கைவுறை மற்றும் கொலைக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க. அவங்க போட்ட திட்டத்தின்படியே கஜோத் சிங் கொல்றதுக்கான முயற்சிய எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கே தெரியாம அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் முறை கொலை முயற்சி செய்து அதுல தோல்வியும் அடைகிறாங்க. இரண்டாவது முறை கஜோத் சிங் தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்திருக்காரு. அந்த இடத்துலயும் ஆள் நடமாட்டம் அதிகமா இருந்ததால இரண்டாவது முறையும் அவரை கொலை செய்யறதுக்கான முயற்சி தோல்வியிலேயே முடிவடைஞ்சது. இப்படியே கிட்டத்தட்ட 9 மாதங்களா கஜோத் சிங்க கொலை செய்யணும்ன்ற முயற்சி தோல்வியிலேயே முடிஞ்சிட்டு வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த கண்ணையாளாலும் ரமாதேவியும் எப்படியாவது கஜோத் சிங்க கொலை செய்யற முயற்சி தோல்வி அடைய கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமாவும் முனைப்பாவும் இருந்திருக்காங்க. இதுக்காக ரமாதேவி கடந்த மாதம் மே 10ஆம் தேதியில இருந்து கஜோத் சிங் எந்தெந்த இடங்களுக்கு எந்த நேரங்கள்ல போறாருன்ற தகவலை கண்ணையாளாளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட அவரு தொடர்ந்து கஜோத் சிங்க பின்தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. கடந்த மாதம் மே 27ஆம் தேதி கஜோத் சிங் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பியிருக்காரு. அப்படி கிளம்பினவரு தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்புறதுக்காக ஆபீஸ விட்டு வெளியாகி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருந்த கஜோத் சிங்க கண்ணையாளால் தடுத்து நிறுத்திருக்காரு. அவரு ஒரு மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்து தான் வீட்டுல டிராப் பண்றதா சொல்லியிருக்காரு. கஜோத் சிங் வேண்டான்னு மறுப்பு தெரிவிச்சாலும் அவரை வற்புறுத்தி தன்னோட மோட்டார் சைக்கிளை ஏறும்படி சொல்லியிருக்காரு. தான் வீட்டுல டிராப் பண்றதாவும் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கஜோத் சிங்கும் கண்ணையாளால் நல்ல பரிச்சயமான நபருன்றதால அவரை நம்பி அவருடைய மோட்டார் சைக்கிள்ல ஏறி உட்காந்துடுறாரு. அப்படி ஏறி உட்கார்ந்ததும் கண்ணையாளால் அவர்கிட்ட எங்கேயாவது ஒரு தனிமையான இடத்துல மது அருந்திட்டு போகலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் கஜோத் சிங் சம்மதம் தெரிவிச்சதால லோகமண்டின்னு சொல்லப்படுற விரிச்சோடிய பகுதிக்கு கஜோத் சிங்க கூட்டிட்டு போறாரு. அப்படி அவர் போகும்போதே 2 மது பாட்டில்களையும் வாங்கிட்டு போனதா சொல்லப்படுது. அப்படி அங்க போனதும் இருவரும் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ஒன்னா உட்கார்ந்து மது அருந்தினதாவும் சொல்லப்படுது. கஜோத் சிங்க்கு மது போதை அதிகமாகி நில தடுமாறிய நேரத்துல எதிர்பார்க்காத வகையில கண்ணையாளால் அவரை கத்தியாலேயே தொண்டைக்குழியில தாக்கியிருக்காரு. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத கஜோத் சிங் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியாகணும்னு நினைச்சு ரோட்டை பார்த்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரத்திலேயே பின்னாடியே துரத்திட்டு வந்த கண்ணையாளால் அவரை சரமாரியா உடல் முழுவதும் கத்தியாலேயே தாக்குறாரு. இதுல நில தடுமாறி கீழே விழுந்த கஜோத் சிங் ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாரு. அவர் இறந்து போயிட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட கண்ணையாளால் அவருடைய பிறப்புறுப்பையும் அறுத்தெறிகிறாரு. அதுக்கான காரணம் போலீஸ் இந்த சடலத்தை மீட்கும் போது விசாரணைய தவறுதலான வழியில கொண்டு போகணுன்றதுக்காகவே அவருடைய பிறப்புறுப்பை அறுத்தெறிஞ்சிருக்காரு. அங்க இறந்து போன கஜோத் சிங்க பைபாஸ் சாலை ரோட்டு ஓரமா கொண்டு போய் போட்டிருக்காரு. அதன் பிறகு அங்கிருந்து தப்பிச்சு அவருடைய வீட்டுக்கும் போயிருந்திருக்காரு. சாலையோரமா இருந்த கஜோத் சிங்கோடைய சடலத்தை நாய்கள் சூழ்ந்திருக்கிறத பார்த்த பொதுமக்கள் உடனடியா போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து போன நபர் அடையாளம் தெரியாததால
சடலம் கடந்த இடத்தை சுற்றி இருக்கிற பகுதி முழுவதும் ஆய்வை மேற்கொண்டாங்க. அப்படி செய்யப்பட்ட ஆய்வுல அந்த பகுதியிலேயே சடலம் கடந்த சில மீட்டர் தொலைவிலேயே கஜோத் சிங்கோடைய மொபைல் போனும் ஒரு கையுறையும் போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க. மறுபுறம் சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. போலீஸுடைய முதற்கட்ட விசாரணையில சடலத்துடைய பிறப்புறுப்பு அறுபட்டதால இந்த கொலையை செய்தது ஒருவேளை சீரியல் கில்லரா இருக்கலாமோன்ற கோணத்திலையும் விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க. அதே சமயம் அவங்க கண்டுபிடிச்சு எடுத்த மொபைல் போன்லயும் ஆய்வை மேற்கொண்டாங்க. அதுல இறந்து போனது கஜோத் சிங் தான்றது போலீஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அவருடைய மனைவிக்கும் அவர் இறந்து போயிட்டாங்கன்ற தகவலை போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய போன்ல கடைசியா அவருடைய மனைவி தான் கால் பண்ணதா ரிஜிஸ்டர் ஆயிருந்தது. இதன் அடிப்படையில போலீஸ் கஜோத் சிங்கோடைய மனைவிய விசாரணை நடத்திருக்காங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில தனக்கு எதுவுமே தெரியாதபடி நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. மறுபுறம் போலீஸ் கஜோத் சிங் கொலை வழக்குக்காக 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு நடத்திட்டு வந்திருக்காங்க. கஜோத் சிங் இறந்து போன இடத்துல இருந்து 2 மொபைல் நம்பர் ஒரே டவர்ல இருந்ததா ஆய்வுல தெரிய வருது. அந்த மொபைல் நம்பரை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறதா வந்திருக்கு. அந்த மொபைல் நம்பர்ல இருந்து கடைசியா எந்தெந்த மொபைல் நம்பருக்கு கால்ஸ் போயிருக்குன்றத ஆய்வு நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல இறுதியா அந்த மொபைல் நம்பர்ல இருந்து ரமாதேவிக்கு கால் போயிருக்குன்றது போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் ரமாதேவிய தீவிர விசாரணைக்கு உட்படுத்தும் போதுதான் தான் தன்னுடைய கணவரை கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய காதலனான கண்ணையாலால் கூட சேர்ந்து திட்டம் போட்டுதான் தன்னுடைய கணவரை கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாங்க. மறுபுறம் ரமாதேவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில கண்ணையாலால அதிரடியா கைது பண்றாங்க. போலீஸ் சிசிடிவி காட்சிய ஆய்வுக்கு உட்படுத்தும் போது கண்ணையாலால் கஜோத் சிங்க மோட்டார் சைக்கிள்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. இறுதி வரைக்குமே ஹெல்மெட் கழட்டாததால அந்த நபர் யாருன்றது கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இறுதியா மொபைலுடைய டவர் என்ன வச்சு கஜோத் சிங் இறந்த இடத்துல கண்ணையாலால் இருந்திருக்காருன்றத போலீஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. அதே நேரத்துல ரமாதேவி தன்னோட கணவரை இருவரும் சேர்ந்துதான் திட்டமிட்டு கொலை செய்தோன்றத வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல தன்னுடைய கணவரை கொலை செய்யறதுக்காக கிட்டத்தட்ட 9 மாதங்களா திட்டம் போட்டு ஒவ்வொரு முறையும் தோல்வியுற்று இறுதியா மே 27, 2024 அன்னைக்குதான் கொலை செய்ய முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க. கண்ணையாலால் கூட திருமணம் தாண்டிய உறவு ஏற்பட்டதாலேயே தன்னோட கணவரை யாருக்கும் தெரியாம கொலை செய்துட்டு அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சதா சொல்லியிருக்காங்க. போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இறுதியா கஜோத் சிங் அந்த மோட்டார் சைக்கிள தான் பயணிச்சதா சொல்லப்படுது. கண்ணையாலால் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில கஜோத் சிங்கோடைய பிறப்புறுப்பு அறுத்தெறியறதுக்கான காரணம் போலீஸ தவறான பாதையில வழி நடத்துறதுக்காகவே தான் இப்படி செஞ்சதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. போலீஸ் கண்ணையாலால் வீட்டுல இருந்து கத்தி கொலைக்கு பயன்படுத்தின சில ஆதாரங்களையும் சேகரிச்சதா சொல்லப்படுது. கொலை நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே போலீஸ் திறமையா செயல்பட்டு இந்த வழக்குடைய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இறுதி வரைக்குமே கஜோத் சிங் தான் ஏன் கொலை செய்யப்படுறோன்றது கூட தெரியாமலேயே இறந்து போயிருக்காரு. போலீஸ் இந்த வழக்க பல கோணங்கள்ல விசாரணைய நடத்திட்டு வர்றாங்க. இந்த கொலை சம்பவத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணைய நடத்திட்டு வராங்க. கஜோத் சிங்கோடைய குடும்பத்தினர் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கிறதுக்கு நீதிமன்றத்துல கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்க பத்தின தீவிரமான விசாரணைய போலீஸ் நடத்திட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ரமாதேவியோட திருமணம் தாண்டிய உறவு அவங்களுடைய கணவரையே கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கு. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.